Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேமியா பாயசம் ரெசிபிக்கு 1/2 லிட்டர் பாலை பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். இதுல 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ள முந்திரி திராட்சை சேமியால வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு 1/4 கப் அளவுக்கு முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வந்ததுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ முந்திரி திராட்சை ரெடி ஆயிடுச்சு. இதே பேன்ல 1 கப் அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேமியாவும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வந்ததுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி சேமியா பாயசம் செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். இப்போ இந்த சேமியாவை கொதிச்சிருக்க பால்ல ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் போல சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேமியா நல்லா வெந்ததும் முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாயசம் நல்லா திக்கானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் இன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ டேஸ்டியான சேமியா பாயசம் ரெசிபி ரெடி. கண்டிப்பா இந்த மாதிரி சேமியா பாயசம் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.